மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஈரானின் தாக்குதல் குறித்து CNN வெளியிட்ட அறிக்கையினால் பெரும் அதிர்ச்சியில் உலகம், பெரும் அவமானத்தில் அமெரிக்கா. 5000 அமெரிக்க இராணுவ வீரர்களை வெளியேற்ற பென்டகன் தீர்மானம். இஸ்ரேலின் 10 ஆண்டு போர் திட்டம், வில்லனாக ஈரான் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஈரான் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற இராணுவ தளங்கள் மீது மேற்கொண்ட அதிரடியான தாக்குதல்களில் எவ்வகையான சேதங்கள் உண்டாகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த CNN என்ற ஊடக நிறுவனம் விரிவான விசாரணை நடத்தி அதற்கான அறிக்கையை சமர்ப்பித்தது தான் இப்போது உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை உண்டு பண்ணிருக்கு. அமெரிக்காவுடைய சேதங்கள் குறித்து எந்த தகவல்களும் வராத சூழ்நிலையில அமெரிக்கா தொடர்ந்தும் விடாப்பிடியாக யுத்தத்தை தொடரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால எதற்காக அமெரிக்கா யுத்தத்தை முடிச்சுட்டு நாடு திரும்பல, அதுபோக மத்திய கிழக்கு நாடுகள் இவ்வளவு தூரம் ஈரான்ட்ட அடி வாங்கியும் பதில் தாக்குதலை எதற்காக மத்திய கிழக்கு நாடுகள் ஈரான் மீது வழங்கல அப்படின்ற கேள்விகள் அனைத்துக்குமே இந்த ஒரு அறிக்கை பதில் சொல்லியிருக்கு. அந்த அறிக்கையில இருக்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் மூலம் 8 மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய 16 இராணுவ நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்த சம்பவம் தான் அந்த ஒரு அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய பெரும்பாலான இராணுவ தளங்கள் இப்போதைக்கு பயன்படுத்தப்பட முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் அந்த அறிக்கை சொல்லியிருக்கு. இலக்கு வைக்கப்பட்ட அமெரிக்காவுடைய தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிங் E3 செஞ்சுரி என்று சொல்லப்படுகின்ற அதிநவீனம் உள்ள பெறுமதியான விமானங்கள் பலது தாக்கப்பட்டதாகவும், ஒன்றுடைய பெறுமதி 500 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தொடங்கி 700 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வரையிலான பெறுமதி வாய்ந்த விமானங்கள் சேதமாக்கப்பட்ட அறிக்கையும் அது வெளியிட்டிருக்கு. ரேடார் அமைப்புகள், அதுபோக செயற்கைக்கோள் மூலம் தரவுகளை பதிவு செய்கின்ற ரேடோம்ஸ் எனப்படுகின்ற பல்வேறு அதிநவீன ராடர்கள் சிதைக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கை சொல்லுது. கட்டுப்பாட்டு மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாரில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்தில் இருக்கின்ற போர் கட்டுப்பாட்டு அறை 2 முறை பலத்த தாக்குதலுக்கு இலக்கானதுனால சுத்தமாக அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் அந்த அறிக்கை சொல்லியிருக்கு. புதிய அச்சுறுத்தல் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய தாக்குதலின் காரணமாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மிக பாதுகாப்பான அரண்களாகவும் கோட்டைகளாகவும் இருந்தது இப்போது எளிதான ஒரு தாக்குதலுக்கு இலக்காகும் ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்க அப்படியான ஒரு செய்தியையும் CNN வெளியிட்டது தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படுது. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எங்க இருக்குது, என்னென்ன இராணுவ தளவாடங்கள் அது உள்ள கொண்டிருக்கு அப்படின்னு பல்வேறு விடயங்களை துல்லியமாக கணித்து தான் இந்த தாக்குதலை நடத்திருக்கு. சீனாவிடம் பெற்ற அதிநவீன செயற்கைக்கோள் TE-01B என்று சொல்லப்படுகின்ற அதிநவீனம் உள்ள செயற்கைக்கோளை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல்களை துல்லியமாக ஈரான் செய்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த அறிக்கை வெளிக்கொண்டு வந்திருக்கு. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை நம்பி இருந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இப்போது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேல அமெரிக்காவை நம்பி என்ன பலன் அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்காவினுடைய மிக நெருக்கமான நாடான சவுதி அரேபியா இதுக்கு பிறகு அமெரிக்காவை நம்பி என்ன பயனும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு தான் ஈரானுடைய தாக்குதல் அமைந்திருந்ததை இப்போது CNN அறிக்கைகளும் சொல்லியிருக்கு. அமெரிக்காவை கண்டு பயந்த நாடுகள் எல்லாம் இப்போது ஈரானுடைய ஏவுகணைக்கும் ட்ரோன்களுக்கும் பயப்படுகின்ற சூழ்நிலை உருவாகியிருக்கு. இப்போது அமெரிக்காவை அள்ளி கட்டிட்டு போங்கன்னு சொல்லுகிற இடத்துல தான் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குது. இப்போது அமெரிக்கா விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம வாழ்ந்துடலாம், துஷ்டரை கண்டா ஒதுங்கி நட அப்படின்னு சொல்ற மாதிரி அமெரிக்காவை கண்டா ஒதுங்கி நடக்கின்ற ஒரு சூழல் தான் இப்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கிடையில ஜெர்மனியில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய 5000 துருப்புக்களை உடனடியாக மீள அழைக்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு பென்டகன் வந்திருக்கு. இந்த ஒரு தீர்மானத்தை 6 மாதம் தொடக்கம் 18 மாதத்துக்குள்ள செய்து முடிப்பதாக இப்போது அதிரடியாக பென்டகன் அறிவிச்சது இப்போது ஐரோப்பா நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிருக்கு. எதற்காக ஜெர்மனியை அமெரிக்கா பழி வாங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான யுத்தத்துல ஈரானுக்கு எதிராக இப்போது இடம்பெற இருக்கின்ற இந்த தாக்குதல்ல ஜெர்மனி பங்காளியாக இல்லையே என்ற ஆத்திரத்துல தான் இப்போது இந்த தீர்மானத்துக்கு பென்டகன் வந்திருக்கு.
இதுபோக இப்போது ஜெர்மனியை வம்புக்கு இழுத்தது போதாது அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகளோடான முருகலும் இப்போது ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அமெரிக்கா நேட்டோ அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகும் பட்சத்தில் அது ஒரு சாதகமான ஒரு சூழலை ரஷ்யாவுக்கு உண்டு பண்ணும், ரஷ்யா அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கும் என்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இப்படியான ஒரு சமயத்தை தான் ரஷ்யா பார்த்திருந்ததாகவும், எப்படியாவது ஐரோப்பா நாடுகளுக்குள்ள கருத்து முரண்பாடும் வேற்றுமையும் உருவாகும் பட்சத்தில் அதை சரியாக கச்சிதமாக தனக்கு சாதகமாக ரஷ்யா பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்ற ஒரு அச்சமும் இப்போது ஐரோப்பா நாடுகளில் நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஒட்டு மொத்தத்தில் உலக நாடுகளுடைய கட்டமைப்பையே இப்போது ஒரு பிசினஸ் மைண்ட்ல அமெரிக்க ஜனாதிபதி அணுகியதன் காரணமாக அனைத்து கட்டமைப்புகளும் இப்போது மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கு. ஈரானுக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டேன், என்ன பிசினஸ் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஆணையை புடுங்க போய் இப்போது உலக நாடுகளுக்கே எண்ணெய் இல்லாத ஒரு சூழ்நிலை, குறிப்பாக ஐரோப்பா நாடுகளில் விமானங்களுக்கு பயன்படுத்துகின்ற எண்ணெய்க்கு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு வந்திருப்பதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுத்திருக்கு. ஈரானுடைய தாக்குதலின் காரணமாக, ஈரானுடைய ஏவுகணை வலிமையின் காரணமாக இப்போது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டதன் காரணமாக எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்குள்ள பாரிய அளவிலான யுத்த நோக்கத்தை இலக்காக கொண்டு இஸ்ரேல் இப்போது வான்படையை வலுவூட்டுவதற்காக 100 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதி கொண்ட மிக முக்கியமான அதிநவீன போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடு செய்து வருவதாக இப்போது சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்கு யுத்தத்தை மேற்கொள்வதற்கான அதிநவீன போர் விமானங்களை கொள்வனவு செய்யத்தான் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இப்போது ஒதுக்கப்பட்டதாகவும், இதுல F-35 ரக விமானங்களும் F-15 AI தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய போர் விமானங்களை கொள்வனவு செய்து தனது வான்படையை வலுவூட்டுவதற்கான செயற்திட்டங்களை இப்போது இஸ்ரேல் செய்து வருவதான செய்திகள் தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இது குறித்து இஸ்ரேலுடைய ஓய்வு பெற்ற மேஜர் இட்சாக் பிரிக் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய தாக்குதலுக்கு பிற்பாடுதான் ஒரு சிறந்த ஒரு பாடத்தை இஸ்ரேல் இப்போது கற்றுக்கொண்டிருக்கு. ஈரானுடைய தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாத இந்த சூழ்நிலையில் தான் எப்படியாவது தனது வான்படையை வலுப்பெறச் செய்யலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இஸ்ரேலிய அரசு வந்திருக்குது. என்றாலும் இப்போது இஸ்ரேலுக்கு இருக்கின்ற சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இப்போது தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்களை கொள்வனவு செய்யறதை விட பாதுகாப்புக்கு தேவையான தற்காப்பு திறனுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற ஒரு விடயத்தை செய்து கொள்ளணும். அதுபோக இப்போது தரைப்படை அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆளணி பற்றாக்குறை இருப்பதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் நிச்சயமாக என்னதான் நவீன ஆயுதங்கள் இருந்தாலும் போர் விமானங்கள் இருந்தாலும் உள்நாட்டில் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் உண்டாகும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் விட்டிருந்தாரு. இந்த திட்டம் நிச்சயமாக தோல்வியில் முடியும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை அவர் விட்டிருக்கிறாரு. இஸ்ரேலுக்கு இந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது ஈரானுடைய தாக்குதல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வச்சிருந்தாரு. இத்தனை நவீன போர் விமானங்கள்லாம் வாங்கி இஸ்ரேல் என்ன பண்ண போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிராயுத பாணிகளான கஸ்ஸா மக்களை கொண்டு குவிப்பதற்கும் தனக்கு தேவையான நிலங்களை அபகரிப்பதற்கும் தான் இந்த போர் முனைப்பும் இந்த போர் தளவாடங்களையும் இந்த இராணுவ தளவாடங்களையும் கொள்வனவு செய்து பயன்படுத்த போகுது என்பதை தாண்டி வேற எந்த உலக நாடுகளுக்கான எந்த நன்மைகளும் கிடையாது என்பதுதான் இப்போது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம். என்னதான் நவீன ஆயுதங்களும் நவீன போர் விமானங்களையும் கொள்வனவு செய்த போதிலும் ஈரான் என்ற ஒரு நாடு இருக்கும் வரைக்கும் நிலங்களை அபகரிக்கின்ற எந்த ஒரு படலமும் நடக்க முடியாது என்பதுதான் இப்போது உலக அரசியலில் பேசப்படுற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.